ஹாய் யூஎஸ் பார்க்க போகிற மூவியோட நேம் வந்து முஞ்சையா. அதோட பற்றி ரிவ்யூ தான். இது வந்து ஹிந்தி டப்புடு மூவி. இது ஆல்ரெடி வந்து ஜூன் மாதம் 2024 வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. தமிழில் வந்து டப்புட் ஆகி வந்தது இப்போ ரீசெண்டாக தான் டப்புட் ஆகி வெளியே வந்திருக்கு. இதில் யார் டைரக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா சர்போத்தர். ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவாவா அபயவர்மாவா நடிச்சிருக்கிறாப்படி. இந்த இதில் வந்து பிட்டு ரோலில் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயினு சர்வார் வேலாவா நேமில் வந்து நடிச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு அம்மா வந்து மோனா சிங். சத்யராஜ் இதில் வந்து பிரபாகர் நேமில் வரா. அப்படி பேய் ஓட்டுறவராக இருக்கிறார். அபிஷேக் பர்னாஜி இது வந்து ஃப்ரெண்டுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கிற அப்படி காமெடிக்கு. சுஹாஸ் ஹோசி இவர் ஹீரோவுக்கு பாட்டியாக இருக்கிற அப்படி. இவங்கெல்லாம் நடித்து ஒரு உருவாக்கப்பட்ட இந்த முஞ்சியா மூவி. முஞ்சியா இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னா இந்து மற்றும் ஜெயின் மரபு எழுவி வந்தது சொல்லலாம். அதுக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பூநூலை அணிவாங்கல்ல, அந்த 7 வயதுலேயே வந்து பூநூலை அணிவதற்கு முறைக்கு சொல்லப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு நேமு தான் வந்து முஞ்சையாங்கிற நேமு. மகாராஷ்டிரா மாநிலத்திலலாம் அங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. மகாராஷ்டிராவும் அந்த கொங்கன் அந்த பகுதியில் வந்து பேசக்கூடிய ஒரு கதை இந்து வச்சு ஒரு சமயத்தை வச்சு ஒரு தழுவி எடுக்கப்பட்டதாக இருக்குது. இது காமெடி காலம்தான், ஹாரர் மூவியாக தான் பார்க்கலாம். ஆனால் பட் அந்த ஹாரர் வந்து கொஞ்சம் கம்மியினேவே சொல்லலாம். இந்த முஞ்சை எதுக்கு அந்த சடங்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு 7 வயசாக இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கு மூத்த ஒரு பெண்ணை வந்து விரும்புகிற மாதிரி இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் பட் அதுக்கு உறவினர்களாக வந்து ஒத்துக்கலை. அந்த பிள்ளை வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கல்யாணத்தை தடுக்க இவன் என்னென்னமோ வழி பண்ணுறான். அதை அவங்களுக்கு தெரிஞ்சிடுறாங்க. அதனால் இந்த பையனுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கல்யாணம் நடக்கிற சமயத்தில் வந்து இந்த பையனை வந்து முன்பகுதியெல்லாம் வந்து மொட்டை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு பூணூலை அணிஞ்சிட்றாங்க. பூணூலை அணிஞ்சு இவன் கட்டுப்பாடோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பட் இவன் கட்டுப்படலை. இவன் அதர்மண வேதத்தை பின்பற்றான். அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போகிறான். என்ன பகுதிக்கு அப்படின்னா சேட்டுவார் பாரி அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது ஒரு பயங்கரமான ஒரு தீவு பகுதி மாதிரி. இவங்க ஊருக்குள்ளே இருந்தாலுமே கடல் நடுவாட பாலமாக மணலியாக ஆன ஒரு பாலம் இருக்குது. பாலம் தான் வந்து இந்த கடல் 2 பகுதியும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாலத்தில் நடுவான போகும்போது ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த குட்டி தீவில் நடுவான ஒரு மரம், சென்ட்ரலில் ஒரு மரம் இருக்குது. அது பழிகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது, கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க. பட் இந்த பையன் வந்து அதர்மண வேதத்துக்கோசம் தங்கச்சி கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. தங்கச்சி என்னன்னா எதுக்கு இங்கே அங்கே போகிறேன், அங்கே பயங்கரமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல நான் இருக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் மந்திரமெல்லாம் சொல்கிறேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி, நான் பில்லி சூனியத்தை நான் வைக்க போகிறேன், அவன் மேலே ஏவ போகிறேன், இப்போ வந்து அவன் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் லவ் பண்ணுறான்னு அந்த புள்ள வேறு சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்காக வந்து நான் பில்லி சூனியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது கஷ்டப்பட்டு நான் கற்றுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மந்திரமெல்லாம் பண்ணி என்ன வேண்டியாடுறான். நான் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சியை போகிற வச்சுட்டு இவன் வெளியே வர மாதிரி போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்தறுத்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் தங்கச்சியோ எப்படி சுதாரிச்சுட்டு அதுலேருந்து தப்பிச்சு அவனெல்லாம் தள்ளி விட்டு போகும்போது அவன் வந்து வலிக்கி அந்த இருக்கிற மரத்தோட வேரில் வந்து கால் பட்டு தவறி போய் அவனே வந்து அதுக்கு பலிகேட ஆன மாதிரி காட்டிக்கிறாங்க. அதனால் அவன் ரத்தமெல்லாம் வந்து அந்த மரத்தில் வந்து நல்லா பட்டு மரத்துக்கு வந்து சக்தி கிடச்சிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவன் மந்திரத்துக்கு வலிமை கிடைத்த மாதிரி இதில் காட்டியிருக்கிறாங்க. இது தெரிஞ்செல்லாம் வந்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணி வராங்க, அந்த மரத்தை சுற்றி ஒரு மந்திரக்கட்டு போட்டுட்டு அவனை வந்து எரித்து அவனோட சாம்பலையும் அஸ்தியும் கொண்டு வந்து அந்த மரத்துக்குள்ளேயே வந்து புதைச்சி வெளிவராத அளவுக்கு ஒரு கட்டை போட்டு வச்சிடுறாங்க. இந்த முஞ்சையா இருக்கிற பேயோட இருக்கிற இடமா வந்து கருதப்படுது. அது இதுதான் முஞ்சையா அப்படின்னு சொல்லி காட்டிடுறாங்க. சரி, இது என்ன முக்கியமான கதை அதான் இங்கே அவன் பழைய ஃப்ளாஷ்பேக்கை எப்படி தெரிஞ்சுக்கிறான், அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்குண்டான காரண ரீசனை தெரிஞ்சுக்கிறது ஒன்று. ரெண்டாவது தன் ஹீரோயின், அதாவது தன் காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து எப்படி காப்பாற்றுறான், அந்த முஞ்சாயிட்டிருந்து எப்படி காப்பாற்றுறாங்கிறத கதைக்களத்தில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஹாரர் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே திகில வந்து அவ்வளோ அளவுக்கு வழங்க முடியலன்னே சொல்லலாம். காமெடி வந்து நல்லாவே கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த மூவி பொறுத்த வரைக்கும் காமெடிக்கு வந்து நல்லா கை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து ஹீரோவும் அவன் நம்பரும் பேசிக்கக்கூடிய காமெடி காட்சிகளை வந்து மூவிக்கு ஒரு நல்ல வலு கொடுத்துருக்குதுன்னே சொல்லலாம். பூனையோட ஹீரோ வந்து இருக்கிற மாதிரி அவன் பேர் வந்து புட்டு. பாட்டி தாய் எல்லாம் 3 பேருமே வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக மட்டும் இல்லாமல் அவங்க சலூன் கடை வந்து நடத்திட்டு வர்றாங்க. இந்த வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு தோழி வரா. அதுதான் வந்து ஹீரோயினாக இருக்கிறான். அவன் வந்து ஹீரோவை பார்க்குறக்கு அந்த வீட்டுக்கு வர மாதிரி காட்டிக்கிறாங்க. அது என்ன பர்பஸ்க்கோசரம் வந்திருக்காங்க அப்படின்னா பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கிறான். கல்யாண அழைப்புதல் வந்து கொண்டு வந்திருக்கிறான். அமெரிக்கா பையனை வந்து இவன் திருமணம் பண்ணுற மாதிரி, அமெரிக்கா பையனோட பேர் குபாவு, அவனை வந்து திருமணம் பண்ணுற மாதிரி இதில் காட்டியிருக்கிறான். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில் பேசிட்டு உரையாடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி இந்த இடத்த விட்டு அக்கட்டை போகலாம் நினைக்கும், அவன் வீட்டை விட்டு அக்கட்டை போகலான்னு நினைக்கும்போது அவனுக்கு வந்து செடியூர்கள் வருது. அவன் மனசில் வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரியும் ஒளி எழும்புது.
அந்த சேட்டுப்பாரி இடத்துல வந்து அந்த பீம்பல் மரத்தில் வந்து முஞ்சையா முணுக்கிற குரல் மாதிரி ஒலிக்கிற மாதிரி கேட்குது. அது இந்த சவுண்டு வந்து இவங்க காதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. யாருக்காக வைக்க முடியல, சேட்டுப்பாரின்னு அது கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இவன் வந்து அது காதை அடைச்சிட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு அக்கறை போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு காரணங்களால் வந்து ஊருக்கு அவங்க அப்பா ஊருக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க அப்பா எப்படி இறந்தாங்கன்னு பற்றி ஒரு உண்மை வருது. அதாவது எங்கள் அப்பனோட தம்பி வந்து சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த இடத்த வந்து விற்கணும்னு கேட்குறாப்படி அம்மாவும் இன்னும் பொண்டாட்டியான அண்ணி 2 பேருமே வந்து ஒத்துக்கல. அந்த இடத்துக்கு போனால் பயங்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தை மட்டும் நம்ம எரிச்சிட்டு அந்த இடத்த விற்றுடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் ஒத்துக்கல. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அண்ணன் போய் விழுந்தது எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறான். அவங்க அப்பா அவரை போய் விழுந்து செத்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு போகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. கடலுக்கு இடையில போய் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக உள்ளே போகிறான். உள்ளே போய் அந்த மரத்தில் இருக்குது. அது சவுண்டெல்லாம் நிறைய கேட்குற மாதிரி இருக்குது. அதை மீறி அவன் பக்கத்தில் உள்ளே பார்க்கும்போது ஒரு உருவம் வந்து அந்த மரத்தை சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. அந்த பையனை வேறு எங்கே போனாங்க ஏது போனாலும் இந்த வீட்டில் எல்லாம் தொலைவரக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு குச்சி தனியாட்டம் எடுத்துகிட்டு சேட்டுப்பாரி இடத்துக்கு போகிறாங்க. அந்த சேட்டுப்பாரி இடத்துக்கு தனியாக பாட்டி போய் அங்கே போய் பார்க்கும்போது அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த பையனெல்லாம் காணும். அப்புறம் மேலே பார்க்குறேன் அந்த உருவம் இருக்குது. அந்த பிட்டு எங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் பேர் பிட்டுவா அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு சென்டரில் இதில் வேரெல்லாம் வந்து அவனை போட்டு கட்டி வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை அப்படியே போன வந்து ரிமூவ் ஆகி தலை மட்டும் தெரியுது. அதெல்லாம் விரிஞ்சு எடை விடாமல் எல்லாம் மறைச்சு கழுத்து மட்டும் தலை மட்டும் தெரிகிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இந்த பாட்டி வந்துட்டு கோவம் வந்துருச்சா தடி எடுத்து அடிக்கிற மாதிரி, தடிக்கு அது பயந்து அது ஓடுற மாதிரி இருக்குது. அந்த வேரும் வந்து விலகி போகிற மாதிரி இருக்குது. அந்த பையனை மீட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட்டிகிட்டு வர சமயத்தில் அந்த முஞ்சையா பேயோட கை வந்து அவனோட ஷோல்டரில் வந்து பதிச்சிடுறதுனால அந்த பக்கத்தில் அந்த கையோட தாரை அப்படியே வந்துடுது. அவங்க பாட்டியை அவனை இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பாட்டி வந்து எப்படியோ பேர பையனான சோட்டு கூட்டிகிட்டு வர அப்படி வந்து அந்த கடற்கரை தாண்டி இருக்கிறோட அண்ணன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டா வர முடியாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது அது பின்னாடி வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அந்த உருவம் வந்து பின்னாடி இருக்குது. அவங்க பாட்டி தலையை வந்து திருப்பி கொன்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த பையனும் மயக்கம் போட்டு அப்படி கீழே விழுந்த மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காத்தால ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். பாட்டி என்னாச்சுங்கிறேன். பாட்டி இறந்தாச்சுன்னு முடிகிறாங்க. அப்புறம் எல்லாமே சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாட்டிக்கு 2வது பையன் அது பிட்டுக்கு வந்து சித்தப்பாவாக ஆகுது. அது சொல்கிறாங்க இவங்க வந்ததுலேருந்து தான் முன்னே அண்ணனையும் கொண்டுட்டாங்க, இப்போ வந்து என்னோடய அம்மாவையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல கோபம் வந்துடுது. பிட்டோட அம்மாவுக்கு கோபம் வந்து ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிட்டோட அம்மா பிட்டை கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. பின்னாடி வந்து சீட்டில் அந்த உருவம் வந்து அவனுடைய ட்ராவல் ஆகி வர மாதிரி காட்டுறாங்க. இவனை அப்போ இருந்து இவனுக்கு பயம் பிடிச்சிருது. இவனுக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இவனும் கல்யாணம் பண்ணணும் இப்படியே வந்து சத்தம் போட்டு இவன் காதில் மட்டும் நல்லா ஒலிக்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி. அது இவனால் தாக்கு பிடிக்க முடியல இந்த சத்தத்தையெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போயிடுறாங்க. அவனு நைட் டைம் மேலாம் வந்து இவனை வந்து மேட்ருக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவங்க அம்மாவை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல முறையெல்லாம் வந்து இவனை மிரட்டுது. அதுக்காக இவன் என்ன வேணும்னு சொல்லும்போது கல்யாணம் பண்ணணுங்குது. கல்யாணம் பண்ணுற பொண்ணை பேரை சொல்லி கண்டுபிடி அப்படிங்குது. இவனு நைட் டைம் எல்லாம் வந்து சுமந்துட்டே போய் ரவுண்ட் அடிச்சுட்டே வரான். அது பின்னாடி இவன் பின்னாடி கோந்துக்குது. ரவுண்ட் அடிச்சு வந்து காலையிலான வந்து படுத்துக்கிறது. இதே போல் வந்து தொடர்ந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் ஏதாச்சும் அடிக்ஷன் ஆகிட்டானோ இல்லையா, போதைக்கு ஏதாச்சும் அடிமை ஆகிட்டானோ இல்லையா தெரியல அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதனால் அவனோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு கேட்க சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், உனக்கு என்னடா ஆச்சு, நைட்டான போதையில் ஏதாச்சும் போகிறியா, எங்கே வர, நீ வாட்டுக்கு வர காலையிலான வந்து படுத்துக்கிறையாமா, இன்னும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன்கிட்ட வெளிப்படையாக அந்த உண்மையான சொல்லும்போது வந்து ஃபஸ்ட்டு நம்பாது இருந்தால் அதுக்கப்புறம் வந்து குரலெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனும் பயம் பிடிச்சிருக்கு. நைட் டைமு வந்து அவனும் சேர்ந்து கூட இருக்கிறான். ஹீரோ சொல்லி சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கண்ணுக்கு மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருக்கிற நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நம்ம கண்ணுக்கும் அந்த உருவம் தெரிகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிற பேரில் வந்து காமெடி நிறையாவே வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. எப்படியோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா திட்டம் விட்டுறாங்க. இப்படி இருந்தாலும் இவர் வந்து இருந்தது இப்போ பாட்டி அந்த ஊர் தானே, அந்த பாட்டியோட அந்த ஆல்பம் எல்லாம் போட்டாலும் எடுத்து பார்த்தா அதில் இப்படி இருந்தாலுமே அந்த பொண்ணு சிக்குவான். அந்த பொண்ணை வச்சு நம்ம எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சலான்னு சொல்லி அங்கே பண்ணி அங்கே போட்டாலாம் வாங்கி அதை செக் பண்ணும்போது அந்த பொண்ணோட அட்ரஸுக்கு போய் பார்க்கும்போது அந்த அட்ரஸ் ஹீரோயினியோட பாட்டிக்கு தான் வந்து அவன் காதலிக்கிற பொண்ணாக இருக்குது. சரி, அப்புறம் ஹீரோயின் பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே வந்து அந்த பாட்டியை வந்து காட்ட அது மேலே வந்து பார்த்துட்டு அந்த பாட்டியை பார்த்துட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லு. அந்த டைமில் வந்து ஹீரோயின் என்ட்ரியாக அந்த ஹீரோயினை பார்த்துட்டு இது வந்து இவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு திக்குனாகிடுது. அந்த உருவத்தை கூட்டிகிட்டு வந்து
ஒரு இடத்துக்கு வரும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்குது. கல்யாணம் தானே பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வச்சிடல அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணுற பொண்ணு சேர்த்து நான் பழியிடணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இவங்களுக்கு எல்லாம் திக்கினாயிருது. பிட்டுவோட ஃப்ரெண்டு அவனோட வந்து அதுக்கு மேரேஜுக்குன்னா நாங்களே வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்று பண்ணி வச்சுறோங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறக்கோசரம் ஏதோ சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அங்கே எப்படி இந்த ஊர்லேருந்து சித்தப்பா பொண்ணு வந்தாருன்னு தெரியல. இதில் என்ட்ரி கொடுக்குறான். அவள் கண்ணுக்கும் அது தெரியுது. எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போகிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டுமே பிட்டுவும் சேர்ந்து ஒரு பக்கம் போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பேய் ஓட்டுறனை பார்க்கலான்னு சொல்லி ராஜ் இருக்கிறாரு. மேடையிலேருந்து பேய் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்படி அசல் பர்மிஷனோட ரூமுக்கு பணம் கட்டி உள்ளே போகிறாங்க அவனை பார்க்குறதுக்கு. சத்யராஜ் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அப்படி அந்த ஃப்ரெண்டு வந்து என்னோட ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிற அப்படி அப்படின்னு சொல்லி அந்த தாரை காட்டுற அந்த கயிறை தாரை காட்டுற அப்படி அந்த தாரையை பார்த்த உடனே சத்யராஜுக்கு முஞ்சையா அப்படின்னு சொல்கிற அப்படி விட்டு வந்துச்சு. எப்படி நீங்கள் முஞ்சையான்னு கரெக்டாக சொல்கிறீங்க, அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வச்சு புக்கெல்லாம் வச்சு படிச்சிருக்க அப்படி நான் ஆல்ரெடி 4 முஞ்சையாவை நான் விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முஞ்சையை அதுக்கு ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணிக்கும். அந்த ஆள் மூலமாக வந்து எல்லா வேலையுமே செய்ய வச்சு 20 ஆசைகளை நிறைவேற்றி அதுக்கு தன்னோட ஆசைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கும் அப்படின்னு நல்லா சொல்லும்போது இது வந்து முக்கால்வாசி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி தான் அது மனப்போங்கு இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லும்போது ஆமாம் கரெக்டு, அதுலேருந்து தப்பிக்கணுன்னா அதுக்குண்டான வழியில் நான் சொல்கிறேன், அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சரி செய்கிற அப்படின்னு சொல்லும்போது அது கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. கல்யாணம் எந்த மரத்தில் அவன் இறந்தா அப்படியோ அதே மரத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய் அவன் கல்யாணம் பண்ணுறோன்னு ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்ன அப்படின்னு ஆடு மூலமாக தன்னோட ஆத்மாவை அதுக்குள்ள ஆட்டுக்குள்ளே நுழைச்சிக்கு. அந்த ஆட்டுக்குள்ளே நுழைக்கிறதுக்கு அதோட சிம்பிள் ஒன்று அந்த ஆட்டு தலையில் வந்து போட சொல்லு. அந்த ஆட்டு தலையில் போட்டால் தான் அதோட இருக்கிற ஆன்மா வந்து இந்த ஆட்டுக்குள்ளே போய் பூந்துக்கு. அப்புறம் அந்த ஆட்டுக்குள்ளே பூந்த உடனே வந்து கணவராக ஏற்று கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே அது வந்து முழுமையாக வந்து அதை ஆக்கிரமிச்சுக்கு அந்த பொண்ணை ஆக்கிரமிச்சு 2 பேருமே பேயாகிடுவாங்க. இதுக்கு என்ன வழி அப்படின்னா அதுக்கு ஒரு தெரியாத விஷயம் என்னென்னா சிம்பிள் போட ஆட்டு தலையில் சிம்பிள் போட சொல்லி ஆட்டு தலையில் சிம்பிள் போட்டோன்னே அது வந்து உள்ளே வந்து ஆட்டுக்குள்ளே வந்து பூந்த உடனே நீங்கள் ஒரு மந்திரத்தை கொடுக்குற அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அதை தலையை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சரி எல்லாம் ஒப்புக்கிட்டு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி சரி நான் அது சேஃப்டிக்கு நான் அந்த ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க வந்து எல்லாமே ஊருக்கு பேக்கப் பண்ணுறேன். சரி அவனை இப்படி அந்த ஹீரோயினை கூப்பிட்டு போகிறது அப்படி படம் எடுக்கிற மாதிரி சொல்லி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவட்டையுமே சொல்கிறாங்க. அவளும் ஒத்துக்கிறாங்க, வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே வந்து கிளம்பி அந்த பாட்டியோட ஊருக்கே வந்துடுறாங்க. பணங்கண்டு கொண்டு போய் அந்த இளநீரில் வந்து கலக்கி அந்த இளநீரோட கொண்டு போய் ஹீரோயின் கொடுக்க அந்த ஹீரோயின் குடிச்சிட்டு அவளுக்கு அப்படி தடுமாற்றமாறா. அவளை கூட்டிகிட்டு வந்து அந்த அதே மாதிரி மரத்துக்கடியில் வச்சு என்ன வேண்டியறா அதே மாதிரி சிம்பிளாக அவளோட நெத்திலையும் போட்டுட்டு பண்ணும்போது அந்தரத்தை ஆடு வெட்டலான்னு நினைக்கும்போது இவன் அந்த சிம்பிளை போட்டுருக்கிறதுனால ஆடு வெட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அதை பூதுற ஆத்மா வந்து ஹீரோயின் உடம்புக்குள்ளே வந்து பூந்துக்குது. ஹீரோயின் வந்து அவளோட ஆன்மா வந்து ஆட்டுக்குள்ளே பூந்த மாதிரி காட்டிடுறாங்க. அது ஒரு பிரச்சனையாக போயிடுது. சத்யராஜ் சொல்ல சத்யராஜ் வந்து சரி அந்த ஆட்டை பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்ல அந்த ஆடை எங்கேயோ தப்பிச்சு ஓட ஆட்டோட உரிமையாளர் என்னென்னா இவங்க சித்தப்பா தான். சித்தப்பாட்ட அந்த ஆடு எங்கேன்னு கேட்க அந்த சித்தப்பா வந்து நான் தான் இப்போல்லாம் வறுத்து தின்னுட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி கோசியை காட்ட அதுக்கு சத்யராஜ் என்ன பண்ணுறா சரி பரவாயில்ல இவன் வருத்த தின்ன ஆடாட இவன் உடம்புக்குள்ளே தான் இருக்குது, இவன் கட்டி வச்சு ஒரு சிம்பிள் போட்டுவிட்டு நல்லா உடலை வந்து அந்த ஆன்மா வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட ஆனால் இருந்தாலும் உண்மையான ஆடு வந்து இன்னொரு பக்கம் இருக்கிறத வந்து அவன் ஃப்ரெண்டை பார்த்துடுறான். அந்த ஆட்டை நோக்கி அவன் ஓடுறான். ஹீரோயின் உடம்புக்குள்ளே வந்து ஆன்மா வந்து ஹீரோவை துரத்திட்டு ஓட சத்யராஜ் வந்து அதை தடுக்கிறதுக்கு ஒரு வளையத்தை போட்டு உப்பு வளையத்தை போட்டுட்டு சித்தப்பா பொண்ணை வந்து காவலை காக்கிறக்கு வச்சுட்டு போயிடறாங்க. ஆனால் அது என்ன எப்படியோ பண்ணி அது தப்பிச்சு இந்த மாதிரி அந்த உப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்து மறுபடியும் ஹீரோவை துரத்திட்டு இருக்கும்போது இது சத்யராஜ் வந்து என்ன வேறு அப்படி இவன் வந்தால் தின்னாது இவன் உடம்புக்குள்ளே தான் இருக்குன்னு தப்பாக நினச்சி இவனுக்கு ஒரு சிம்பிள் போட்டுவிட்டு மந்திரம் மண்டை அது என்னென்னா அந்த பேயோட ஆன்மா போய் சித்தப்பா உடம்புக்குள்ளே பூந்துக்க ஆட்டோட இருக்கிற ஹீரோயினியோட இது வந்து ஹீரோயினுக்கே மறுபடியும் திரும்பி போக கேட்டால் அவன் நார்மலாகிறான். ஆனால் சித்தப்பா மட்டும் மறுபடியும் பேயாக மாறிடுற. அப்படி சித்தப்பா உடம்புல போய் பூந்துக்கு அதோட சேர்ந்து அந்த அவன் ஹீரோயினையும் சேர்த்து இழுத்துட்டு போக சேட்டுப்பாரி இடத்துக்கே வந்து அந்த பீப்பல் மரத்துக்கே கொண்டு போயிடுது. கொண்டு போனோன்னு ஹீரோ வந்து அந்த மந்திரக்கோழியை கிடச்சி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு போய் சண்டை போடுற மாதிரி காட்டிருக்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சி கழுத்து நெரிச்சு கொள்றதுக்கு அவங்க சித்தப்பா இல்லை பேய் வந்து அவன் கழுத்து நெரிச்சு தூக்க இவன் என்ன வேண்டியாரோ அந்த பெரம்பலியை வந்து அந்த மரத்தை சுற்றி அந்த ஒரு சிம்பிள் போடுவாங்கல்ல உடம்புல வந்து ஆன்மா போதிருக்கு அந்த சிம்பிளாக வந்து அந்த மரத்துலேயே போட அந்த மரத்தை சிம்பிள் போட்டதுனால வந்து இவனோட ஆன்மா வந்து அந்த மரத்துக்கு போக மரத்தில் இருக்கிற இது வந்து இங்கே போகிற மாதிரி இன்னமும் காட்டி வைக்கிறாங்க.
ஆனால் பார்த்தா என்னென்னா இதில் வந்து சித்தப்பாவுக்கு வந்து சுயநலம் வந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்போ சித்தப்பா வந்து எந்திரிச்சு நார்மலாக வந்து எந்திரிச்சு வழி தாங்க முடியாமல் இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி அவன் ஓட்ட முடிக்க இவங்க 2 பேர் வேடிக்கை பார்த்து அந்த மரத்துக்கடியே நிற்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களா. அந்த மரத்தில் வந்து உயிர் வந்த மாதிரி, அதாவது அந்த ஆன்மா வந்து அதில் வந்து மரத்தையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி மரத்தோட விழுதெல்லாம் வந்து இவனை வந்து இழுத்துக்கு பிடிக்க ஹீரோயின் என்னோட பக்கத்தானே சிமெண்ட்டுன்னு காட்டுற மாதிரி இருக்குது. அங்கே அந்த சிமெண்ட்டுன்னு போய் அந்த மரத்தில் வந்து டப்புன்னு ஊற்றிடுறான். ஊற்றினோடனே வந்து ஹீரோ வந்து பக்கத்தில் அந்த தீப்பந்தம் இருந்திருக்குது. அந்த விழுது இவனை காலாக பிடிச்சிருக்கிறதுனால அந்த விழுதை தள்ளிவிட்டு இவன் வந்து அந்த தீயை வந்து தூக்கி போட அந்த மரம் வந்து எரிஞ்சிருது. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் வந்து தப்பிச்சு வந்துற மாதிரி காட்டிடுறாங்க. மாதிரி பழையபடியே பூனாவுக்கு வந்து வந்துற மாதிரி காட்டிடுறாங்க. அடுத்த வாரம் இன்னொரு புது மூவியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.